Hi students, 12th Maths Chapter 7 Application of Differential Calculus Exercise 7.5 Question number 12. If an initial amount A0 of money is invested at an interest rate or compounded n times a year, the value of the investment after t years is A equal to A0 into 1 plus R by n power nt. If the interest is compounded continuously, that is n tends to infinity, show that the amount after t years is A equal to A0 e power RT. A0 எனும் ஆரம்ப தொகையானது ஒரு வருடத்திற்கு n முறை r என்ற வட்டி வீதத்தில் கூட்டு வட்டி முறையில் முதலீடு செய்யப்படுகிறது எனில், முதலீடு செய்யப்பட்டு t வருடத்தில் அந்த தொகையின் மதிப்பு A equal to A0 into 1 plus R by n power nt. வட்டியானது தொடர்ச்சியான வட்டி முறையில், அதாவது n tends to infinity என கணக்கிடப்பட்டால், t காலத்திற்கு பின்னர் அந்த தொகையின் மதிப்பு A equal to A0 e power RT என காட்டுக. ஸோ நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அது டி இயர்ஸ் கழிச்சு அந்த அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு சொல்லியிருக்காங்க. லிமிட் வந்து n டென்ஸ் டு இன்ஃபினிட்டியாக இருந்தால் இந்த அமௌண்ட் டி இயர்ஸ் கழிச்சு வரக்கூடிய அமௌண்ட் வந்து A ஈக்குவல் டு A0 e பவர் RT அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ இங்கே கிவன் என்ன அப்படின்னா A ஈக்குவல் டு A0 இன்ட்டு 1 ப்ளஸ் R by n பவர் NT. நம்ம கொடுத்துருக்க லிமிட்டு n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. அப்போ ரெண்டு பக்கமும் லிமிட் அப்ளை பண்ணால் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி A ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி A0 இன்ட்டு 1 ப்ளஸ் R by n பவர் NT. இந்த A0 அப்படின்றது இனிஷியல் அமௌண்ட், ஸ்டார்டிங்கில் நம்ம எடுத்துக்கிற அமௌண்ட் தான் A0. ஸோ இப்போ இதில் டைரெக்டாக நம்ம இன்ஃபினிட்டி அப்படின்ற லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது என்ன, A0 இன்ட்டு 1 ப்ளஸ் R by n இன்ஃபினிட்டி போடுறோம், இங்கே இன்ஃபினிட்டி இன்ட்டு T. ஸோ இதனோட வேல்யூ என்ன கிடைக்குன்னா A0 இன்ட்டு 1 ப்ளஸ் எனிதிங் பை இன்ஃபினிட்டி 0. ஸோ இது வந்து இன்ஃபினிட்டி ஆயிரும். இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு A0 இன்ட்டு 1 ப்ளஸ் 0 1 பவரில் இன்ஃபினிட்டி. ஸோ இட் இஸ் ஆஃப் டைப் 1 பவர் இன்ஃபினிட்டி. ஒன் பவர் இன்ஃபினிட்டி ஃபார்மில் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மில் இருக்கனால நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா லெட் y ஈக்குவல் டு அந்த A0 ஒமிட் பண்ணிவிட்டு மீதி விஷயத்தை 1 ப்ளஸ் R by n பவர் NT இதை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ரெண்டு பக்கமும் நம்ம லாக் எடுத்தோம்னா நமக்கு கிடைக்கிறது log y ஈக்குவல் டு log ஆஃப் 1 ப்ளஸ் R by n பவர் NT அப்படின்னு கிடைக்கும். ஸோ லாக் அவுட்ட ப்ராப்பர்ட்டி படி பவரில் இருக்கிறதே எப்பயுமே முன்னாடி வந்துடும். அப்போ லாக் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணால் log y ஈக்குவல் டு NT இன்ட்டு லாக் ஆஃப் 1 ப்ளஸ் R by n அப்படின்னு கிடைக்கும். இப்போ ரெண்டு பக்கமும் லிமிட் அப்ளை பண்ணலாம். நம்ம லிமிட் என்னன்னா n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி log y ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி NT இன்ட்டு லாக் ஆஃப் 1 ப்ளஸ் R by n. ஸோ இதில் இந்த t கான்ஸ்டன்ட் அதை தூக்கி முன்னாடி போட்டுக்கலாம். அப்போ t இன்ட்டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி n இன்ட்டு லாக் ஆஃப் 1 ப்ளஸ் R by n. ஸோ இங்கே நம்ம இன்ஃபினிட்டிங்கிற லிமிட் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்போ என்ன இருக்கும், வெளியில் ஒரு t இருக்குது, n-க்கு பதிலாக இன்ஃபினிட்டி போடுவோம், இங்கே லாக் ஆஃப் 1 ப்ளஸ் R by இன்ஃபினிட்டி. ஸோ எனிதிங் பை இன்ஃபினிட்டி இது 0 ஆயிரும். இப்போ t இன்ட்டு இன்ஃபினிட்டி இதை இன்ஃபினிட்டினே போட்டுக்கலாம். ஸோ இது எனிதிங் பை இன்ஃபினிட்டி 0, 1 ப்ளஸ் 0 1, லாக் 1ஓட வேல்யூ என்னன்னா 0. அப்போ இன்ஃபினிட்டி இன்ட்டு 0 அப்படிங்கிற ஃபார்ம் நமக்கு கிடைக்குது. ஸோ இதை வச்சு நம்ம லோபிட்டால் ரூல் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன சேஞ்ச்னா இந்த பக்கம் நமக்கு என்ன இருக்குது, லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி லாக் ஒய்ன்னு இருக்குது ஈக்குவல் டு t கான்ஸ்டன்ட் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. இந்த நியூமரேட்டரில் இருக்கக்கூடியது லாக் ஆஃப் 1 ப்ளஸ் R by n நியூமரேட்டரில் வச்சுக்கிட்டு
இந்த n நம்ம டினாமினேட்டருக்கு போயிடலாம். இந்த n டினாமினேட்டருக்கு போனால் என்ன ஆயிரும்னா 1/n ஆயிரும். இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணி பார்த்தா we have t into log of 1 plus r by infinity divided by 1 by infinity. அப்போ இந்த இடத்துல 1 plus r by infinity 0 ஆயிரும். 1 plus 0 1. log 1 ஓட வேல்யூ 0. அப்போ 0 into t மேலே என்ன ஆயிரும் 0. ஸோ இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. r by infinityங்கிறது anything by infinity 0. இப்போ ப்ராக்கெட்குள்ளே 1 plus 0 is 1. log 1 வேல்யூ is 0. 0 into t 0. டினாமினேட்டரில் 1 by infinity 0. அப்போ இது இன்டிடெர்மினேட் ஃபார்ம் நமக்கு கிடச்சிச்சு. இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும்? லோபிட்டால் ரூல் அப்ளை பண்ண முடியும். அப்ளையிங் லோபிட்டால் ரூல். ஸோ லோபிட்டால் ரூல் அப்ளை பண்ணால் அந்த எல்ஹெச்எஸ் அப்படியே இருக்கட்டும். ஆர்ஹெச்எஸில் ஆல்ரெடி டி வெளியில் இருக்குது. லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. நியூமரேட்டரை தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணி நியூமரேட்டரில் போடணும். அப்போ log of 1 plus r by n டிஃபரன்ஷியேட் பண்ணால் log x பண்ணால் 1 by x. அப்போ 1 by 1 plus r by n. அப்புறமா அதுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் 1 plus r by n டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ப்ளஸ் r கான்ஸ்டன்ட்டு. r போக ரிமைனிங் 1 by n இருக்கும். 1 by n என்ன பொறுத்து பண்ணால் மைனஸ் 1 by n ஸ்கொயர். இப்போ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் 1 by x நம்ம மைனஸ் 1 by x ஸ்கொயர்னு சொல்கிற மாதிரி இங்கே டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் 1 by n இஸ் மைனஸ் 1 by n ஸ்கொயர். அதே போல் டினாமினேட்டர் இருக்க 1 by n டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் ஆன்சர் மைனஸ் 1 by n ஸ்கொயர். ஸோ இதான் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண ஆன்சர். ஸோ இதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ நமக்கு கடைசியாக கிடைச்சிருக்கிறது என்ன அப்படின்னா லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இன்ட்டு ஒய். ஸோ இதனோட ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? ஒரு t இருக்குது. லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. இங்கே 1 by 1 plus r by n இருக்கா, அதை எழுதிக்கலாம். 1 by 1 plus r by n. ஜீரோவுக்கு வேல்யூ இல்லை. அப்போ அது போக மீதி என்ன இருக்குன்னா r இன்ட்டு மைனஸ் 1 by n ஸ்கொயர் இருக்குது. டினாமினேட்டரில் ஒரு மைனஸ் 1 by n ஸ்கொயர் இருக்குது. இப்போ என்ன செய்யலாம்னா இந்த மைனஸ் 1 by n ஸ்கொயரையும் இந்த மைனஸ் 1 by n ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா அது போக நமக்கு மீதி இருக்கிறது t இன்ட்டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. இந்த ஆரும் கான்ஸ்டன்ட், அதையும் தூக்கிட்டு வந்து முன்னாடி போட்டுக்கலாம். அப்போ உள்ளே என்ன இருக்குது? 1 by 1 plus r by n அப்படின்றது. இப்போ என்னுக்கு நம்ம இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் rt இன்ட்டு, ஸோ லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். லிமிட் அப்ளை பண்ணால் 1 by 1 plus r by infinity. ஸோ அப்போ rt இன்ட்டு 1 by 1 plus anything by infinity is 0. அப்போ rt இன்ட்டு 1 by 1 1 வந்துடும். அப்போ இதனுடைய ஆன்சர் rt நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஃபைனலாக நமக்கு கிடைச்சது லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒய். சரி, இந்த இடத்துல லாக் ஒய் நமக்கு கிடைச்சிருக்கோம். நம்ம லாக் எடுத்து அப்புறமா போட்ட வேல்யூ இது. லாக் ஒய் ஈக்குவல் டு ஆர்டி அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம காம்போசிட் ஃபங்க்ஷன் தியரம் அப்ளை பண்ணலாம். பை காம்போசிட் ஃபங்க்ஷன் தியரம். ஸோ காம்போசிட் ஃபங்க்ஷன் தியரம் படி இந்த லாகை வெளியில் போட்டுக்கலாம், லிமிட்டை உள்ளே கொண்டு போயிடலாம். அப்போ என்ன ஆகும்? லாக் ஆஃப் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு ஆர்டி அப்படின்றது. இப்போ காம்போசிட் ஃபங்க்ஷன் தியரம் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது இந்த லாகை ரிமூவ் பண்ணணும். ஸோ லாகை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு பக்கமும் எக்ஸ்போனன்ஷியல் எடுத்துக்கலாம். ஸோ டேக்கிங் எக்ஸ்போனன்ஷியல் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ரெண்டு பக்கமும் நமக்கு எக்ஸ்போனன்ஷியல் எடுத்தோம் அப்படின்னா
நமக்கு கிடைக்கிறது e பவர் log of limit n tends to infinity into y equal to e பவர் rt அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஈயும் லாகும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ லிமிட் n tends to infinity into y equal to e பவர் rt. ஸோ நம்ம yன்னு எதை எடுத்துக்கிட்டோம்? ஆல்ரெடி yன்னு நம்ம டிஃபைன் பண்ணது 1 plus r by n பவர் nt. ஸோ அது இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் லிமிட் n tends to infinity 1 plus r by n பவர் nt. ஸோ ஈக்குவல் டு எவ்வளோ இருக்குது? e பவர் rt. இப்போ ரெண்டு பக்கமும் ஏ நாட்டால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ ஏ நாட்டால் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது லிமிட் n tends to infinity a naught into 1 plus r by n power nt equal to a naught into e power rt. நம்ம கொஷினில் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க? a naught into e power rtன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. n tends to infinity-ஆக இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் a equal to a naught into e power rt. இந்த கொஷினில் a naught into 1 plus r by n power nt என்னன்னு போட்டிருக்கோம்? ஏன்னு போட்டிருக்கோம். ஸோ அப்போ இந்த வேல்யூ பூரா நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ வென் n tends to infinity இதை பூரா தான் நமக்கு கொஷினில் என்னன்னு கொடுத்துருந்தாங்க? ஏன்னு கொடுத்துருந்தாங்க. ஏ ஈக்குவல் டு நம்மளோட ஆன்சர் என்னன்னா a naught into e power rt. Hence the proof.